இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல, ஒதுங்க. அதான் உனக்கு நல்லது. இந்த பாரியா, எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இந்த பத்திரத்தை கிழிச்சாப்புல பிரச்சனை தீர்ந்து போச்சா? இன்னொரு பத்திரம் இதே மாதிரி எழுத அந்த பொம்பளைக்கு எத்தனை நேரமே ஆகும்? நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு அப்பாவி பொம்பளை ஏமாத்துறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த பார் சிதம்பரம், இப்பவும் உன் வயசுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். தயவு பண்ணி மூலப்பத்திரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா நாங்க பாட்டு எங்க வழியை பார்த்து போய்கிட்டே இருப்போம். ஐயா, இந்த மூலப்பத்திரம் தூக்கி உன் கையில கொடுக்கணும். என்ன மடையனாயா? வாங்கயா வழிய. அப்பா அப்பா ரத்தம் வந்துருச்சு. டேய், நீ உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் சிதம்பரம் அடிச்ச மண்டையை உடைச்சிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடு. போடா போடா. நபால், இனிமே இந்த வீட்டு விஷயமா நீ தலையிட்ட உன் வீடே இருக்காது. ஜாக்கிரதை. டேய், போடா. அப்பா அப்பா கடை தொடச்சுங்க. இங்க நடந்து கொண்டு உனக்கு தெரியப்பட கோவக்காரன் பிரச்சனை பெருசாக்கிடுவான். மாமா சுவா தானோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பாப்பா என்ன தூங்குதா? என்ன எல்லாரும் அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு? என்னாச்சு மாமா? ஒண்ணுமில்ல. என்னாச்சு கேட்டுட்டு இருக்கேன்ல, ஏன் போவனே அலற? என்னாச்சு மாமா? ஒண்ணுமில்லடா. என்னாச்சு? சட்டையில கசங்கி இருக்கு. ஒண்ணுமில்ல மாமா. என்னாச்சு மாமா சொல்லுங்க. என்னாச்சு கேட்டுட்டு இருக்கல, சொல்லு. மாமா, அந்த சிகாமணில சும்மா இருக்கப்பா. மாமா, அந்த சிகாமணில விடுங்கப்பா. அப்பாவை அடிச்சிட்டாங்கப்பா. மாமா வச்சாரா? நீங்களா பாத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், கால்ல நிச்சிட்டு பெட்டி பொலி போட்டறே அவனே. ஏய், கால்ல நிச்சிட்டு மாறாரு. மாமா, புடிங்க மாமா. ஏய், பெட்டி பொலி போட்டறே மாமா. அவன முடியாது. அவன வெட்ட மூட மாட்டே மாமா. அவன வெட்டி போடிட்டு அவன கொல்ல என்ன பண்ண போறே? ஜெயில பண்ணிக்க போறியா? கொஞ்சம் நீ உடனே நம்பிட்டாங்க. ஒரே கல்லறவா. நீங்க என்ன ஒரே கல்லறவா? என்ன சொல்ற உட போறீங்க மாமா? அவன வெட்டி பொலி போட்டறே மாமா. அவன கொல்ல மூட மாட்டே. என்ன விடுங்க மாமா. ஒண்ணே சொல்ல கேளுங்க மாமா. மாமா இவன வேற மாமா அடிச்சிருக்கா மாமா. உங்களை கொல்ல மூட மாட்டே அவனே. மாமா கலவத்துங்க மாமா. அமைதியாரு போஸ். மாமா சொல்ல கேளுங்க போஸ். அமைதியாரு. கோவம் வேணாம்ப்பா. என்ன சொல்ல கேட்க மாட்டே மாமா. கலவத்துங்க. அவனோட மோதி நம்ம சமாளிக்க முடியுமா? அவனுக்கு ஆள் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, கட்சி பலம் இருக்குது. அவனோட மோதி நம்ம அசிங்கப்பட்டு போயிடலாம். சொன்னா கேடா போச்சு. நீ பாவம்டா. வாழ்க்கையில தள்ளாடி தள்ளாடி இப்பதானே ஒரு பிடிமானம் கிடைச்சிருக்குது. இப்ப அருவாள் எடுத்துட்டு கிளம்பாதுரா. அவனுக்கு நான் ஒண்ணு செய்யாத போது என் மேல பொய் கேஸ் போடுறேன்னு சொல்றாங்க. எங்கேயாவது நீ வெட்டி கிட்டி சாச்சு விட்டேனா வாழ்க்கையை வீணா போயிருக்கா போஸ். உன்னை நம்பி தாண்டா இருக்கிறா. உனக்கு பிறந்த குழந்தை இருக்குது. அமைதியா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்டா. அமைதியா போஸ். அமைதியா மாமா வாடா. வாங்கம்மா, வாங்கப்பா. அப்புறம் சொல்லுங்க சம்பந்தி, ரொம்ப நாளா அந்த பக்கம் தலை காட்டவே இல்ல. எங்க போக, ஒரே வேலை. அதான் இந்த பக்கமே வர முடியல. ஆனா அடிக்கடி போன்ல பேசிட்டு தானே இருக்கேன். ஏன் ராதாவும் இவளோட அடிக்கடி போன்ல பேசிட்டு தானே இருக்கா? மாப்பிள்ளையும் ராதாவும் இந்த வீட்டுல நல்லா சௌக்கியமா இருக்காங்க. ஆமாங்க, மாப்பிள்ளை உங்க வீட்டுல இருக்கிறத விட இங்க இருக்கிறதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஓஹோ, என்னங்க அவ்வளவு இழுக்கிறீங்க? வேற ஒண்ணு இல்லப்பா, தன்னோட வீடை விட மாமனார் வீடு ரொம்ப வசதியா தான் இருக்கும். அது ஆரம்ப கால நிலவரம். ஆனா காலாகாலத்துக்கும் அப்படியே இருக்குமாங்கிறது போக போகத்தானே தெரியும். சம்பந்தி அந்த பேச்ச விடுங்க. என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க, லஞ்சுக்கு தயார் பண்ண சொல்லிடுறேன். அதுக்கெல்லாம் எங்கங்க நேரம், நாங்க உடனே கிளம்பணும். நாங்க வந்த விஷயமே வேற. அது என்ன விஷயங்க? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, சுசீந்திரன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு இருக்கோம்.
அதான் ராதாவையும் அசோக்கையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னடா அசோக், ராதாவை கூட்டிட்டு கிளம்புடா, போயிட்டு ஒரு வாரத்துல வந்துடலாம். அப்பா எங்களால இப்ப அவ்வளவு தூரம்லாம். அது எப்படிங்க? ராதா இப்பதான் கன்சீவா இருக்கா, அவ்வளவு தூரம் அனுப்ப முடியாது. என்ன சம்பந்தி இது? மகனையும் மருமகளையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போக கூட எனக்கு உரிமை இல்லையா? இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அங்கிள், நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ரமேஷ், நீ கொஞ்சம் சும்மா இரு. பெரியவங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். சம்பந்தி, நீங்க என்ன சொல்றீங்க? சம்பந்தி, பக்கத்துலனாலும் பரவாயில்ல, சுச்சீந்திரம்னு சொல்றீங்க. ராதா வேற கர்ப்பமா இருக்கா. ஏங்க, எனக்கு என்ன எந்த யோசனையும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இத பாருங்க, ராதா உங்களுக்கு பொண்ணுன்னா எனக்கு மருமக. அவ வயித்துல வளர்றது எங்க குடும்ப வாரிசு. அதெல்லாம் பூ போல அழிச்சிட்டு போயிட்டு வருவோம். நீங்க பிரச்சனை பண்ணாம அனுப்பி வைங்க. என்னது, என்னவோ ஆர்டர் போடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இத பாருப்பா, உனக்கு பேச தெரியல, நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. என்ன மாப்பிள்ள இது? நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? ராதா மேல உள்ள அக்கறையில அப்படி பேசினேன், அதுக்கே இவ்வளவு கோமா பேசுறாரு? அப்பா இப்படியே எல்லார்கிட்ட எரிஞ்சு விளையாடுங்க. அப்படி என்ன மச்சான் தப்பா சொல்லிட்டாரு? டேய், நிதானத்துலதான் பேசுறியாடா நீ? அம்மா, நான் நிதானமா பேசிட்டு இருக்கேன். அப்பதான் தேவையில்லாம எல்லாரும் மேலே வள்ளு வள்ளுன்னு விழுகிறாரு. என்னது, நான் வள்ளு வள்ளுன்னு உழைறேனா? அப்போ நான் என்ன நாயா? அப்பா இப்ப எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? டேய், நானும் அம்மாவும் கோயிலுக்கு போறோம். நீ உன் பொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு கிளம்பிடான்னா? இங்க பாருங்க, இப்படி அரகண்டா பேசாதீங்க. அவ ஏற்கனவே வாயும் வயிறுமா இருக்கா. டேய், இப்பதான் உங்க மாமனார்ட்ட பேசிட்டு இருந்தமே, காதை விழலையா? எல்லாம் பத்திரமா கூட்டிட்டு போவோம், கிளம்பி வாங்க. பத்திரமா கூட்டு போறாங்க. பெருசா ஹெலிகாப்டர் வச்சிருக்கீங்க, இவ்வளவு பத்திரமா கூட்டு போறதுக்கு. டேய், நக்கலா பண்ணிட்டு இருக்க. பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்பிடான்னா? இங்க பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே பிபி இருக்கு. என் பொண்டாட்டியை கூட்டு கண்டபடி எங்கேயும் அலைய முடியாது. உங்களுக்கு இஷ்டம்னா அம்மாவை கூட்டு எங்கேயாவது ஊர் சுத்துங்க. அட பாவிகளா! யோ, என்னையா மனுஷங்க நீங்க? என் பையனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுத்து இப்படி மாத்திட்டீங்களே. பெத்தவனை எப்படி பேசுறான் பாத்தீங்களா? இங்க பாருங்க, என் புருஷன் கரெக்டா தான் பேசுறாரு, நீங்க தான் சரியா பேசல. நீ குறுக்க பேசாதம்மா. என் பையனை பசுமாடு மாதிரி மாத்தி வச்சிருக்கே. என்ன மாய மந்திரம் வச்சியோ தெரியல. நான் கடைக்கு பேசுங்க. நான் கடைக்கு பேசணுமா? நீ இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுறியே, ஒரு நாளைக்கு கண்டிப்பா அனுபவிப்ப. இது பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. யாரு? நான் அனாவசியமா பேசுறேனா? நீ வாய முடுமா? தராதரம் தெரியாத குடும்பத்துல பொண்ணு எடுத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அப்பா, என்னப்பா என்னென்னவோ பேசுறாரு? யோ, சம்மந்தி ஆச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசினா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்களே. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளறதுக்குள்ள முதல்ல வெளியே போயா. பாத்தியாடா பெத்தவங்கள உன் கண்ணு முன்னாடியே எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பாத்தியா? இந்த பாவம் உங்களை யாரையும் சும்மா விடாது. கண்டிப்பா அனுபவிப்பீங்க. வாடி போலாம், வா. அம்மா, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. மா, என்ன உருட்டிட்டு இருக்கீங்க? புளிய தேடிட்டு இருக்கேன்ப்பா. சரி, அதெல்லாம் அப்புறம் தேடலாம். எனக்கு இந்த 2000 ரூபாய் பணத்தை கொடு. என்ன பணம்? என்ன பணமா? ஏமா முந்தானத்து கிட்ட கொடுத்து வச்சுட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்ன, எல்லாம் மறந்துட்டியா? ஓ, அதுவா? என்ன அதுவா? கரண்ட் பில் கட்டணும், கடைக்கு போனோம், லேட் ஆச்சு, கொடுமா. செல்வம், அந்த பணத்தை நிர்மலா கிட்ட கொடுத்துட்டேன்டா. என்னது? ஆமாப்பா, மாப்பிளைக்கு ஏதோ அவசர தேவைன்னு சொன்னா, அதுக்காக வாங்கிட்டு போயிட்டாப்பா. என்னம்மா நீ? கடைக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்காக வச்சிருந்த காசுமா? என்ன தூக்கி கொடுத்தா? மெதுவா பேசு செல்வம், கோச்சிக்காதடா. என்ன கோச்சுக்காத? கொஞ்சமா யோசனை வேண்டாம் உனக்கு? கடைக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்காக வச்சிருந்த காசை யாராவது தூக்கி கொடுப்பாங்களாமா? ஏதோ முக்கியமான தேவைன்னு. ஒரு மண்ணாங்கட்டி முக்கியமும் கிடையாதுமா. அவர் ஏதாவது வெட்டி செலவுக்கா பணம் கேட்டிருப்பாரு. உடனே நிர்மலா வந்து முன்னாடி நின்னுப்பா. நீயும் கொடவள்ளல் மாதிரி வாரி வழங்கிருப்ப. செல்வம், வார்த்தையை அளந்து பேசு. ஹலோ, இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். இது பாருமா, எனக்கு நீ கரண்ட் பில் கட்டி ஆகணும். நீ அதுக்கு ஒரு வழி சொல்லு. ஏய் செல்வம், என்ன பொம்பளை மாதிரி ஜாட பேசிட்டு இருக்க? என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஏதோ சோத்துக்கு வழி இல்லாம உங்க வீட்டுல வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கேன் நினைச்சேன். டேம் இட். அதான் சொல்றல, எனக்கு இன்னைக்கு பண பிரச்சனை. அது சம்பந்தமா எங்க அம்மா கிட்ட பேசுவேன், கோச்சுக்குவேன், கத்துவேன். அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நீ என்னத்தான் மென்ஷன் பண்ணி பேசுற? அதனாலதான் பேசுறேன். சரி, இப்ப என்ன பண்ணுங்கறீங்க? என்ன பத்தி அனாவசியமா பேசுறது நிறுத்து. உங்களை பத்தி அனாவசியமா பேசணும்னு எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கணும். தினமும் ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருந்தா எப்படிமா? செல்வம், நான் உங்க வீட்டுல தங்கி இருக்கேங்கிறதுக்காக என்ன நீ தொடர்ந்து இன்சல்ட் பண்ற. என்னைய பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல. என்ன பிரச்சனை? வழக்கம் போல உங்க தம்பி, வழக்கம் போல பிரச்சனை. நான் ஏதோ உங்க வீட்டுல தேவையில்லாம தங்கி உங்க காசு சாப்பிடறதா நினைக்கிறாரு. மாப்பிள்ள, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னடா இதெல்லாம்? இல்லனே, கரண்ட் பில் கட்டுறதுக்காக நான் காசு. ஏன்டா தொடர்ந்து முட்டாள்தனமாவே நடந்துக்கிறேன்? மாப்பிள்ள நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவர் மனசு நோக்காத மாதிரி நடந்துக்கிறது நம்ம கடமைடா. சரிண்ணே, அதுக்காக நான் காசு இல்ல. தங்கச்சி புருஷன் கிட்ட எப்படி மரியாதையை நடந்துக்கணும்னு கத்துக்க. இனிமே காரணம் என்னவா இருந்தாலும் சரி, அவர் மனசு நோக்கிற மாதிரி நீ பேசவோ நடந்துக்கவோ கூடாது. மாப்பிள்ள, அவன் சின்ன பையன். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா தயவு செய்து மன்னிச்சுங்க. புரியுதுரா?
புரியுது, என்ன பண்றது? நிர்மலா அவருக்கு கொடுத்துட்டோம். ஆயிரம் இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள. சில விஷயங்களை நம்ம சகிச்சுட்டு போய் தான் ஆகணும். நான் உன்னை மனசார திட்டலடா. இன்னைக்கு சாமிக்கு அலங்காரம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுல்ல? பாக்குறதுக்கு மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு. என்ன சொன்ன? சரியா போச்சு. நான் சொன்னது உங்க காதுல விழவே இல்லையா? அப்படின்னு பலமான யோசனை இல்ல சரோ, வீட்ல கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணனா இல்லையானே ஞாபகம் இல்ல. கோயில்ல போய் அதே யோசனையா தான் இருந்துச்சு. அப்படின்னா கோயிலுக்கு வந்துட்டு சாமியை தவிர மத்தது எல்லாத்தையும் யோசிச்சீங்கன்னு சொல்லுங்க. இருக்காத பின்ன. எங்க வீட்டுக்கார் பாட்டுக்கு காஃபி போடுறேன்னு போய் ஸ்டவ் பத்த வச்சு விபரீதமா ஏதாவது நடந்துட்டா? என்ன இருந்தாலும் கல்லானாலும் புருஷன் இல்லையா? ஆமா ஆமா. எனக்கு கொஞ்சம் லேட் ஆனா கூட பயமா இருக்கு. நான் வரதுக்குள்ள அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. அடேங்க அப்பா, ஏன் உங்க வீட்டுக்கார் ஒரு நிமிஷம் கூட உங்களை பிரிஞ்சிருக்க மாட்டாரோ? ஏன் லீலாக்கா அமைதியா இருக்கீங்க? அது புருஷன் மேல பயமா இல்ல பேச வார்த்தையே வரலையா? நிஜந்தாக்கா, வார்த்தையே வரல. என்ன பிரிஞ்சு அவர் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு. அடே அப்பா, ரவி என்ன லீலா கேட்ட நல்ல சர்டிபிகேட் வாங்கிட்டாரு. என்ன விஜி, உன் வீட்டுக்காரரு பாஸ் மார்க் வாங்கிடுவாரா என்ன? அவளுக்கு என்ன, இப்பதானே 2 பேரும் ஹனிமூனுக்குலாம் போயிட்டு வந்தாங்க. கோபி பாஸ் மார்க் இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸே வாங்கிடுவாரு. ஏன் விஜி, உங்க ஹனிமூன்ல எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஏதோப்பா, உங்க வீட்டுக்கார் மாதிரி குணம் கெட்ட மனுஷனா இல்லாம இருந்தா சரிதான். ஏன் அவருக்கு என்ன, கொஞ்சம் கோவப்படுவாரு. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? புருஷனை விட்டு கொடுத்து பேச மாட்டியே. சரோக்கா, நம்ம இப்ப ஊருக்கு போன் பண்ணலாமா? நம்ம 3 பேரும் சேர்ந்து போன் பண்ணா அப்பாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல. பண்ணலாம்க்கா. வாக்கா பண்ணலாம். வா வாங்க. ரிங்காவுது. என்னக்கா? ரிங் ஆயிட்டு இருக்கு, யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு தடவை பண்ணுக்கா. என்னக்கா ஆச்சு? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிக்கா, இன்னொரு நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம். டைம் ஆச்சு. சரி சரி, வா வா. லீலா, ஒன்னு பண்ணலாம். ஆட்டோ பிடிச்சி முதல்ல உன்னை வீட்டுல விட்டுடுறோம், அப்புறம் நாங்க போய்க்கிறோம். என்ன? சரிக்கா, வாங்க ஆட்டோ பிடிக்கலாம். இது வரைக்கும் இந்த ஊர்ல இந்த மாதிரி நடந்ததே இல்ல. அதுவும் வீடு புந்து அடிச்சிருக்கான என்ன அக்கிரமா இருக்கு. நம்ம ஊர்ல வந்து இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க ராஜாராம் மலங்க. அவங்கள உண்டில்லாம் பண்ணிடணும். ராஜாராமுக்கு தைரியம் கிடையாது, கூட சிகாமணி இருக்கான்ல, அந்த தைரியம் தான் அவனுக்கு. சிகாமணி வெளியூர்ல அதான் ஊடு புந்து அடிச்சிட்டு போயிருக்கான். ஒரு வார்த்தை சொல்லு சிதம்பரம், அவனுக்கு இங்க வந்து அடிச்ச மாதிரி நாங்க அங்க போய் உண்டில்லாம் ஆக்கிடுறோம். வேணாமையா, அமைதியா இருங்கய்யா, அமைதியா இருங்கய்யா. எனக்காக ஆவேசப்பட்டு நீங்க உங்க பொழப்புக்கு எடுத்துக்கிறாதீங்க. அவங்களுக்கு கட்சி பலம் ஜாஸ்தியா, அவங்களோட நாம மோத முடியாது. என்ன விடுங்க, ஏதோ என்னோட விதி போறாத காலம் நடந்து போச்சு. நீங்கெல்லாம் அமைதியா இருக்கு. அது எப்படிங்க அமைதியா இருக்குது? அவன் பண்ண தப்புக்கு தண்டனை வேணாமா? அவங்களுக்கு தண்டனை கொடுக்க அளவுக்கு நாம பெரிய ஆளுக்கு இல்லப்பா. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆண்டவன் பாத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு எப்ப என்ன தண்டனை கொடுக்கணும்னு தெரியும். சிதம்பரம் எப்ப அப்படிதான் சொல்லுவாரு. அவனுக்கு இவ்வளவு அமக்கல் பண்ணிட்டு போயிருக்கானுங்க, அவன் கையை வெட்டவனா? அப்புறம் நம்மளா இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி எல்லாம் பேசாதீங்கய்யா. கை கால் விட்டுறதுன்னா அது எப்போ நடந்திருக்கு. உங்க போசே கிளம்பினா அருவாளை தூக்கிட்டு நான் தான் பிடிக்கிறீங்க. அண்ணே, விட்டு இருந்தா வெட்டி பொலி போட்டு வந்திருப்பேனே. மனசை கல்லாக்கி நிக்கிறேன். மாமா சரியில்லைண்ணே. இந்த மாதிரிலாம் தான் எலி கூட ஏறி விளையாடும். மேல இருக்கேன் பாத்துக்கோ, கீழே இருக்கேன் சும்மா வளரிட்டு இருக்காரு. டேய், இப்படி எல்லாம் பேசாதடா. மாமா, உங்களை மாதிரி 24 மணி நேரம் பட்ட போட்டுருக்கால நான் பார்த்ததே இல்ல. விடிஞ்சா ஐஸ் வராங்கிறீங்க, எந்திரிச்சா ஐஸ் வராங்கிறீங்க. உங்களை அடிச்சானுங்கல்ல, அந்த ஆண்டை வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தா. ஆண்டவனுக்கு தெரியும்டா யாருக்கு எப்போ தண்டனை கொடுக்கணும்னு. தெரியும் தெரியும். அவங்க எல்லாம் எந்த வேதனையில பேசிட்டு இருக்காங்களோ அதே வேதனையில நானும் பேசிட்டு இருக்கேன். என் கையை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. சிதம்பரம், பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துலாமே. என்னையா பேசுறீங்க? யார் மேல யாரையா கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? அவங்க எல்லாம் அரசியல் செல்வாக்கு உள்ளவங்கயா. சும்மா இருக்கும் போதே இந்த ஆட்டம். ஐயா ஐயா, நிலைமை தலைகீழா மாறி போச்சியா. என்னையா? ஐயா, எவ்வளவு ஒரு பொம்பளைக்காக இறக்கப்பட்டு நீங்க அடி வாங்குனீங்களே, அந்த பொம்பளைக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, எப்படி மிரட்டினாங்கன்னே தெரியலங்கய்யா. பிளேட் அப்படியே தலைகீழா மாத்திட்டாயா. என்னையா சொல்ற?
ஐயா நீங்க அந்த பொம்பளைய மிரட்டி மூலப்பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு அதை கேட்க வந்து அவங்க ஆளுங்களை அடிச்சு தலையில காயம் வர்ற அளவுக்கு அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி அந்த பொம்பளை தன் கைப்பட கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டா ஐயா. நீங்க எங்க இருந்து வரீங்க? எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? அட நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா வரேன். எஸ்ஐ தான் அனுப்பி வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிதம்பரம் ஐயாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் என்ன பண்றது, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, சிகாமணி சைடுல வேற பிரஷர் அதிகமா இருக்கு, அதனால சிதம்பரம் ஐயாவை ஒரு வாரம் தலைமறைவா இருக்க சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு எஸ்ஐ ஐயா சொல்லி அனுப்பியிருக்காரு ஐயா. தலைமறைவா இருக்குதா? கெட்ட நேரத்துலயும் ஒரு நல்ல நேரம். போஸ் மாமா கூட்டு மெட்ராஸ் போயிடு. போங்க ஐயா. ஐயா ஒரு தப்பு செய்யாத நான் ஏன் ஊரை விட்டு ஓடணும்? ஐயா என்னங்க எப்படி சொல்றீங்க? எஸ்ஐ ஐயாவே சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, கிளம்புங்கய்யா. ஐயா நீங்க அவசியம் கிளம்பித்தான் ஆகணும். நீங்க இப்ப கிளம்பலன்னு வச்சுங்க, எஸ்ஐ ஐயா தானே வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும்னு ரொம்ப சங்கடப்படுறாருயா. தயவு செய்து கிளம்புங்கய்யா, கிளம்புங்க. நான் எங்கேயா கிளம்புங்க கிளம்புங்கய்யா.